போனீங்க? வா வா பாத்திராச்சு எல்லாம் பத்திரம். என்னப்பா முடியலையா? எப்பவுமே நமக்கு ரன்னிங் ரேஸ் தான் இல்ல, எல்லாத்துக்குமே இல்ல, ஆல் டைம் 12:30 ஃப்ளைட். நம்ம 8:30 டிபார்ச்சர் ஆகணும். உள்ள வந்தது 9:50 9:10 8:30 உள்ள இருக்கணும். ஃபைனலாக வந்து ஆனால் உள்ள வந்து பார்த்தா யாரும் ஓப்பனே ஆகல. போர்டிங் பாஸ் இது எப்படின்னாங்க. போங்க போங்க அப்படி தள்ளே போங்க, வந்துடுறேன். வீடியோ எடுக்கணும்னு சொன்ன பாவத்துக்கு நிற்கிறாரு, பேசுறாரு, பேசினே இருக்கிறாரு. இதுதான் நம்ம ஏர்போர்ட் பெங்களூர்ல. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இது பண்ணிட்டேன். ஆய் சொன்னேன், அழகா சொன்னேன், ரொமான்டிக்கா ஆய் சொன்னேன். ஓகே, பிகாஸ் நான் எங்கே போகிறேன், ரொமான்டிக்கான ஒரு வெக்கேஷன் கேட்டாங்க. அதனால நம்ம பதிவு பண்ணோம் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம என்னது போர்டிங் பாஸ்லாம் எடுத்தாச்சு, இமிக்ரேஷன் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ உள்ள போகிறோம். நம்ம கேட் கிட்ட போயிட்டு செட்டில் ஆகிட்டு, ஸோ நம்ம வந்து சாப்பிடல, என்ன போய் சாப்பிடணும். ஆமாம், சரியான பசி. ஃபர்ஸ்ட் போய் ஏதாவது லைட்டாக சாப்பிட்டு. ஏர்போர்ட் எப்படி இருக்கு? சூப்பராக. ஆமாம், ஏர்போர்ட் இருக்கு. சட்டுன்னு பார்க்க நிஜமான யானை மாதிரியே இருந்தது ஒரு ஃபீல். சைன் அழகாக வச்சுருக்காங்க. கண்ணெல்லாம் சிமிட்டது போகிறோம். நிஜமிட்டல சிமிட்டலை. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து சூப்பராக. இன்டர்நேஷ்னலாக டெர்மினல் 2, T2, T1 தான் டொமஸ்டிக். பட் டெர்மினல் 2 இஸ் ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது, சம் இதில் ஒரு ஆர்டிக்கலில் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் இதுவாக வந்துருக்காமே. சூப்பராக இருக்கு ஏர்போர்ட்டே. ஆப்போசிட் எடுத்துப்பாங்களே. எடுப்போம், எல்லாமே எடுப்போம், ஒன்னொன்னா எடுப்போம். என்னது எங்கே போயின்னு எங்களுக்கே தெரியல. C1 to C4 வந்து லெஃப்ட் அப்படியே போவோம். எல்லாம் தெரியுதுலாம், ரொம்ப இன்டர்நேஷ்னல்னால பயங்கரமான எக்ஸ்பென்சிவ். லாஞ்சுக்கு போகலான்னு பார்த்தோம், சரியான க்ரௌடு. லாஞ்சில் வந்து செம்ம க்ரௌடு, பயங்கரமாக அப்படியே நின்று அப்படியே போட்டி போடுறாங்க நீ நானுன்ட்டுன்னு. ஏன்னா ஒரு ப்ராப்ளம்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு கார்டு லைக் விசா இதாயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் மாஸ்டர் கார்டு அக்செப்ட் ஆகாது. அந்த மாதிரி இல்லை அங்கேயே போயிடுச்சு. ஸோ என்ன பிரச்சனைனா நம்ம அவ்வளோ நேரம் லைன் நின்றுட்டு அப்புறமா போய் கார்டை கொடுத்து அப்புறமா சமக்கும். நம்ம அங்கே கோலாலம்பூர் ஒரு பாலியில். ஆமாம், சரி. இப்போ நம்ம வந்து இங்கே என்ன லைக் லைட்டாக ஒரு ஜூஸ் ஒரு சம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எதுனா சாப்பிட்டுருக்கலாம். அப்படியே தேடினே போவோம். ஏர்போர்ட் சுற்றி பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்குல்ல? செம்மையாக இருக்கு. என்ன பண்ணுது? வயிறு பசி பாருங்க. நம்ம வந்து 12:30 AM ஃப்ளைட்டுக்கு எத்தனை மணிக்கு வீடு விட்டோம்? 6 o'clock, 6:10, 6:15. எத்தனை மணிக்கு ரெடி ஆகணும்? நான் வந்து 4 மணி. நீங்க 4 மணிக்கு நான் ரெடியாக இருந்தேன். நீங்கள் வந்து தூங்கிட்டு நீங்க குளிச்சுட்டு வந்தீங்க. எந்திர half an hour. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நான் எழுந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், பொட்டுன்னு வந்து லைட்டு போட்டீங்க. அதான் லைட்டு போட்டு நேரத்துக்கு உன்னை எழுத்து விட தெரியும். சரி, 4ல இருந்து எழுந்திக்க மாட்டேன். ரெடி ஆகி வர்றதுக்கு 12:30 மணிக்கெல்லாம் 12:30 மணிக்கு ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் எல்லாம் ரெடி ஆகி வந்து நான் வாங்க நான் வீட்லயே நின்று இருந்தாரு. நான் ரெடின்றது வெளியில போய் கார் எடுத்தாதானே எல்லாரும் வெளில வருவாங்க. ரெடி தான், ஃபேமிலி வரணுமே எல்லாம் வந்து. அதான்ப்பா, வெளியில போய் நீங்க கார் எடுத்தீங்கன்னா எல்லாம் பண்ணிட்டு தான் போகணும்னு இருந்தாங்க. நேரத்துக்கு வந்து கத்துறது டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி பொறுமையா போவோம். ஃப்ளைட் விட்டுருப்போம். ஆமா, ரன்னிங்கு, சேசிங்கு, ஜம்பிங்கு. நானும் வேற பார்க்கிங் தேடி போதும் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ லைட்டா வயிற்று மேல பசி. எல்லாருக்கும் வயிறுல தான் பசி, அதுன்னு வயிற்றுக்கு மேல பசி. மக்களே, இந்த சாண்ட்விச்சோட
ப்ரைஸ் எவ்வளோன்னு நம்ம மோனா மேடம் ரிவீல் பண்ணுவாங்க. 450 ஓப்பன் 50 ரூபாய். பயிர் எரியுதுல, அப்போ சாப்பிடாதீங்க. இது என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம், இது எந்த அழகுல இருக்கு. வீட் பிரெட் சார், இந்த வீட்டு பிரெட். ஓகே இந்த மக்களே, இது 450 ரூபாய் க்ளோஸ். ஓகே, இது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படின்னு இருக்காது நினைக்கிறேன். வீட்டு வேற பா எப்பா நான் ரஸ்கா வச்சுக்கிறாங்க. அப்படியே எடுத்து சாப்பிடாம அதை ஏன் ஆப்ரேஷன் பண்ணி? Wait man, are going to international trip. This style. சாரி, நான் அப்படி கிடையாது, நான் எடுத்து சாப்பிட்ருவேன். இல்லை ரியாக்ஷனும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. என்ன சொல்லலான்னு யோசிக்கிறீங்களா என்ன? அந்த பிரெட்டை மறந்துடு. வீட் பிரெட்ல தந்தூரி சிக்கன் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே. A few moments later. ஃபைனலி நம்மளை கூப்பிட்டாங்களா? நம்மள தானே தெரியலையா? அவங்க நம்மள தான் கூப்பிட்டாங்க. மக்கள் இல்ல ஆமா ஆமான்னு சொல்லி 12:20க்கு நமக்கு ஃப்ளைட்டு. பட் 20-25 மினிட்ஸ் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா உக்காரத்துக்கு பொறுமை இல்லைன்றது நம்மளுக்கு இல்லை. எவ்வளோ நேரம் உக்காரது இல்லை, கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கு. கோலாலம்பூர் எல்லாரும் இந்த ஃப்ளைட்ல தான் போறாங்க, அதனால விட்டுலாம் போக மாட்டாங்க. டோன்ட் வெரி. எங்க ஃப்ளைட்டை காணோம். என்ன திரும்பி ஒரு செக்கிங்கா? ஐயோ, மீண்டுமா? பிக் ஃப்ளைட்ல சேஞ்ச் ஆகி தெரியல என்னது கொடுக்குறாங்களா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எப்படியோ செட்டில் ஆகிட்டோம். மலேசியன் ஃப்ளைட்டில் இருக்கோம். செம்ம க்ரௌடாக இருக்கு. ஆமாம், நம்ம வந்தோன்னா நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு, டிவி ஹெட்ஃபோன்ஸ் அதெல்லாம் இருக்கும்னு நினச்சி கிடைக்கல. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? நம்மளுக்கு ஒரு பில்லோ, ஒரு பெட்ஷீட். ஆமாம், நான் தூங்கின்னு தான் போவேன். இந்த மேடம் தான் என்ன டார்ச்சர் வந்து ஊன கச்சோட நம்மளால முடியாது. ஆல்ரெடி மணி வர மணி ஆகிடுது. ஸோ நான் வந்துட்டு ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட். அப்போதான் அங்கே போய் ஃபன் பண்ண முடியும். ஓகே, ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். சாரி மேன், ஐ கான்ட் டு எனிதிங். ஓகே, அப்படியே பார்க்கலாம். பசி வேற எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது? ஆமாம், சரியான பசி. சாப்பிடுவோம், கொடுப்பாங்க, ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிடும் போது நம்ம உங்களை மீட் பண்ணுவோம். இப்போதுக்கு பாய். டின்னர் கொடுப்பாங்கன்னு பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கலக்கா. எங்க ஊர்ல வந்து கலக்கான்னு தான் சொல்லுவோம். காரக்கலக்காய் இது என்னன்னு பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. கேஷ்யூ நட்ஸ். ஓகே, ஸோ பீனட்ஸ் தான் வந்திருக்கு, அதுதான் சாப்பிடுவோம். சாரி டின்னர். இது வந்து எங்களை எப்படி ஃபீல் பண்ணிக்கிறதுனா, ட்ரெயினில் போனால் அந்த கலக்கா இதெல்லாம் சாப்பிட்டு போகல, அது மாதிரி ஃப்ளைட்டில் கூட கலக்கா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மலேசியன் ஓப்பன் கொடுத்தாங்க. நான்வெஜ்னு கேட்டோம். நம்மளுக்கு என்னன்னே தெரியலையே. டேஸ்ட் வந்து சொல்றேன். ஓ, மலாய் ஸ்வீட்டா? இது வந்துட்டு
கூட்டு பொரியல். ஓகே ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஓகே. ஸ்ப்ரவுட்ஸ்லாம் இது வந்து சப்பாத்தி. சப்பாத்தி பார்த்தா ஒரு ஆனந்தம் எனக்கு. கீழே ஸ்மால் சப்பாத்தி இருக்கு. கீழே இது இருக்கும், ரைஸ் ஏதாவது. கீழே ரைஸ் இருக்கு. ஓகே, ரைஸ், பட்டர் சிக்கன், இது ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு கிரேவி தான். ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்புறமா ஆப்பிள் ஜூஸ் எனக்கு கோக். எப்படி இருக்கு தெரியுமா? வெறும் வடிச்ச சாதத்துல ஆமா, சக்கரை போட்ட மாதிரி இருக்கு. கர்ட் ரைஸ் நினைச்சேன். ஓகே, பட் இது கர்ட் ரைஸ் இல்ல, இது ஒரு ஸ்வீட் ரைஸ் தான். அது ரைஸ் ஸ்வீட். ரைஸ்ல பண்ணிருக்கான். மத்தெல்லாம் சாப்பிடுவேன். ட்ரை பண்ணுவோம். சாட் மசாலா நல்லா போட்டு லைக் சாட்ஸ் வரும்ல, அந்த மாதிரி டேஸ்ட் இது. லைக் மசாலா பூரி டேஸ்ட் மாதிரி தான் இருக்கு. நைஸ். ரொட்டி இருக்கு. ஓகே ஓகே தானா? ஓ, என்ன என்ன இது இந்த கிரீன் மசாலா வருது. அந்த கிரீன் மசாலால வந்து கார்ன் போட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒன்லி ரைஸ், பாயில்ட் ரைஸ், ஒன்லி நார்மல். கீ ரைஸ் கூட இல்லை, நார்மல் ரைஸ். இந்த நார்மல் ரைஸ்ல பட்டர் சிக்கன் வச்சு சாப்பிடுவேன். பட்டர் சிக்கன் சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃப்ளைட் இறங்கிட்டோம், மலேசியா ரீச் ஆகிட்டோம். மலேசியன் டைம் படி 8:20. மலேசியா டைமிங் 8:20. ஆனால் இந்தியன் டைம் வந்து 6 மணி. 6 மணி. 6 மணி. எங்களுக்கு வேற நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேங்குது. இன்டர்நேஷனல் ரோமிங் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் வந்தோம். பட் எங்களுக்கு கரெக்டாக ஆக மாட்டேங்குது. என்னன்னா செட்டிங், எல்லா செட்டிங்கும் பண்ணி பார்த்துட்டேன், கரெக்டாக ஆகல. சரி, பார்க்கலாம் என்ன பண்ணணும்னு தெரியல. நம்ம தான் பாலி ரீச் ஆயிட்டு ஒருவேளை அப்படின்னா சிம் தான் வாங்க போறோம். வேற ஆப்ஷனே இல்லை. 4000 ரூபாய் கொடுத்து பண்ணேன். இப்போ நான் மலேசியா மண்ணில் கால் வச்சுட்டோம். அது வச்சோன்னா அப்படியே நம்மளுக்கு நம்ம தலைய பில்லா போடும். அந்த ஸ்டைல் பேசுற ஸ்லாங் தான் நமக்கு வந்து நான் பில்லால அந்த மாதிரி கேன்லாம் சூப்பரா இருக்கு. சரி, நாங்க சுவிட்சர்ல போயிட்டு இருக்கோம். நம்ம இறங்கி அங்கிருந்து பஸ் ஏறி இன்னொரு கேட் வந்து நம்ம H10 கிட்ட போனோம்னு சொன்னாங்க. சரி, அதான் நம்மளுக்கு தெரியல. கேட்டுன்னு போய் வரோம். அந்த H10 கண்டுபிடிச்சு போனோம். இப்போ நம்ம டைம் ஆகுது. நமக்கு அடுத்த ஃப்ளைட்டுக்கு 9 மணி, 8:30 மேல ஆகுது. ஸோ போவோம். 8:20 சீக்கிரம் போகணும். ஓடணும். ஒரு வழியா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இன்னொரு ஃபிளைட்டுக்கு வந்தாச்சு. ஐயோ ஆமா பா, எவ்வளோ தூரம் சுத்தணும். இப்போ வரும் மலேசியா டு டென்பன்சார் பாலி. எஸ் அப்பா,
ஆனா இதுவும் ஜாலியா தான் இருக்கு இல்ல நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்போர்ட் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டோம். ஆமா ஒரு கேட்டுக்காக நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா போயிடுவோம். நெக்ஸ்ட் வந்து தான் வந்துட்டோம் ஃப்ளைட் உள்ள. வெல்கம் டு பாலி. பாலி லாங்குவேஜ்ல சொன்னேன். ஃப்ளைட் விட்டு இறங்கியாச்சு. பாலியில லேண்ட் ஆயிட்டோம். இதுக்கப்புறமா 2 காது கேட்க மாட்டேங்குது மக்களே. எடுத்துன்னு அந்த டேப்லெட் எல்லாம் போட்டுன்னு படுத்துன்னு தூங்க வேண்டியதுதான் இன்னைக்கு. ஸோ பாருங்க பாலி ஏர்போர்ட் செம்மையா இருக்கு.